வா அனிதா. என்னாச்சு மம்மி? எல்லாரும் ஏன் இவ்ளோ அமைதியா இருக்கீங்க? யாரோட முகமும் சரியில்லையே. ஏன் எல்லாரும் ஏதோ பறி கொடுத்த மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணுலடா, நீ பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டல்ல, அதான் எல்லாரும் கொஞ்சம் பயந்துட்டோம். மத்தபடி வேற ஒண்ணு இல்லடா. டாடி, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு இப்ப வரைக்கும் சொல்லவே இல்லையே. ஆ, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. சாதாரண நியூரோ பிரச்சனை தான். டேப்லெட்ஸ் கொடுத்திருக்காங்க. சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடுன்னு சொல்லிருக்காங்க. ஓ, அப்புறம் டாக்டர் உன்னை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. அதனால நீ இப்ப கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுமா. இல்ல டாடி, இப்போல்லாம் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. மம்மி, எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. இப்பெல்லாம் அடிக்கடி தலை வலிக்குது. ஏதோ என்னோட உடம்புல ஏதோ சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி ஃபீலா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அனிதா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதானே உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம். அந்த டயர்ட்னஸ் தான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நீ நல்லா தான் இருக்கம்மா. ருத்ரா, நீயும் அண்ணனும் கீழே போங்க. நான் அனிதாவை தூங்க வச்சுட்டு வந்துடுறேன். நல்லா ரெஸ்ட் எடு அனிதா. நீ ரெஸ்ட் எடுமா. அனிதா, நீ டேப்லெட் போட்டிருக்க. நீ தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். நீ படுத்து தூங்கு வா. வா. நல்லா தூங்கு.